ஆரம்பிக்கலாம். ஓப்பன் யுவர் பைபிள் டு கொலோசையர் 3வது அதிகாரம் 7வது வசனம். கொலோசியர் chapter 3 verse 7 on. Sorry, Galatians. I'm sorry, Galatians. Colossians. Sorry. Galatians. Right. Okay. Okay. Shall we pray together? Father in heaven, we come before your throne of grace, acknowledging your grace upon us. ஆண்டவரே, நீர் எங்களை ஜூன் மாதம் முழுவதும் நடத்தி பாதுகாத்து பராமரித்து உடுத்துவித்து நன்மை செய்து இப்பொழுதும் புதிய மாதத்தை காண உதவி செய்திருக்கிறீர். இந்த ஜூலை மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லா புதன்கிழமையும் நாங்கள் அந்த நியூ டெஸ்டமென்ட் எழுதின ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரீக்ல இருந்து நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சில வித்தியாசங்கள் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருந்து வருது. ஒரிஜினலா ஆத்தர் எழுதின அந்த லாங்குவேஜ்ல இருந்து நாங்கள் படித்து கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்சர், ஆண்டவரே, வேதத்தை குறித்த அறிவு இன்னும் எங்களுக்கு தெளிவாக வரட்டும். இன்றைக்கு எங்களை சுற்றி நடக்கிற கள்ள உபதேசங்கள், மாறுபான உபதேசங்கள், ட்விஸ்டட் டீச்சிங்ஸ், டேம்பரிங் டீச்சிங்ஸ், அவங்கவுங்க நினைக்கிற மாதிரி பிரசங்கம் பண்றது, இவைகள் எல்லாரும் எங்களை விடுவித்து காத்துக்கொண்டு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு நேராய் இந்த ஸ்டடி மூலம் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா எங்களுடைய எண்ணங்கள் எப்படியாவது இன்னும் உண்மை கிட்டி சேர்ந்து உங்களுடைய வேதத்தை பகுத்து போதிக்கிற அந்த அறிவை நீர் எங்களுக்கு தாரும். எவ்வளவு பேர் இந்த கிரீக் பைபிள் ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் நீர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு பல வருடங்களாக இதுல உதவியா இருக்கிற ஜான் த பேப்டிஸ்ட் கோஆர்டினேட்டருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தையும் பிளஸ் பண்ணுங்க. இப்பொழுதும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம we will move on to Galatians இல்ல கலாத்தியர். ஸோ 3வது அதிகாரம் கலாத்தியர் 3. I'll turn to my Greek Bible. Okay, good. Right. வேற யார் ஜாயின் இருக்கா? ஜெய்சிலண்ணா வாங்க வாங்க. குட் ஈவினிங், வெல்கம். அண்ட் பூனா தனபாலன் மேடம், மை Greek student. Good evening brother. Good evening அண்ணா. மேடம், you are the faithful student in advanced Greek Bible Greek learningல நீங்க ஒருத்தவங்க தான் ரெகுலரா வந்து கத்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, குட். கலாத்தியர் 3:7 இருந்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, கினோஸ் கெட்டே. ஓகே, கினோஸ் கெட்டே. எட்டேனாலே தெரியும், ப்ளூரல் யூ. கினஸ்கோனா நோ, ஐ நோ. அப்ப யூ நோ, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. ஆறானா தென் யூ நோ. ஹோட்டி, எப்பயுமே ஹோட்டி வந்தா கனெக்ஷன். தட் இன்டைரக்ட் சப்ஜெக்ட் போடுவோம்ல, டைரக்ட் இன்டைரக்ட் போடும்போது தட் போட்டு கனெக்ட் பண்ணுவோம்ல. எப்போ ஹோட்டி வந்தாலும் தட். So you know, then you know that. இப்ப ஹாய், masculine plural, those. Okay, those ek, out of, lana from, pistios na faith, those who are of faith. சரியா? உங்களுக்கு தெரியும். 7வது வசனத்துல என்ன சொல்றாரு? உங்களுக்கு தெரியும், விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவங்க. சரியா? those who believe. ஓகே, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்கெல்லாம் அவுட் ஆயினா தீஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். சரியா? கீழே டி ப்ரோன் போட்டிருக்கு பாத்தீங்களா? டி ப்ரோன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அப்ப தீஸ்னா யார் யாரெல்லாம் விசுவாசித்து, சரியா, வந்திருக்காங்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தோஸ். அவங்கெல்லாம் யாருன்னு சொல்றாரு பாருங்க. புயாஸ்னா சன்னு. புயாய்னா ஆய் வந்தாலே ப்ளூரல், மேஸ்குலைன் ப்ளூரல். சன்ஸ். எய்ஸ்னா எஸ்டினோட ஃபேமிலி. ஓகே, தே யாருன்னு அர்த்தம். இப்ப ஆர், ஏன்னா சன்ஸ் வந்துருச்சுல, ஆர். சோ அப்ப தீஸ் ஆர், இவங்கெல்லாம் யாரு? த சன்ஸ் ஆப்ராம். கிரீக்ல பாருங்க, ஆப்ராம். இவங்கெல்லாம் ஆபிரகாமின் குமாரர்கள், பிள்ளைகள். 7வது வசனம் தெரியுதா? அப்ப
உங்களுக்கு தெரியும் கலாத்தியர்ல பவுல் எம்பசைஸ் பண்றது faith in Jesus Christ alone can save us, neither circumcision nor law. சரி, நான் பாட்டு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன் பாருங்க. கான்ஃபரன்ஸ்ல இங்கிலீஷ்ல பேசி பேசி ரைட் தமிழ்லயே சொல்றேன். அதாவது நியாயப்பிரமாணமோ விருத்த சேதனமோ ஒரு மனிதனை ரட்சிப்புக்கோ நீதிமானோ மாத்தாது, விசுவாசியா மாத்தாது. இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் தான். அப்படி விசுவாசிச்சு வர்றவங்க எல்லாம் விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுடைய குமாரர்கள் குமாரத்திகளா இருக்காங்க. ஏன்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்ல, அவனும் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது இல்ல. அதே மாதிரி நம்மளையும் நீதிமான மாத்துறது இந்த விசுவாசம் தான். விசுவாசத்தினால நீதிமான் வருவான், பிழைப்பான். இப்ப 7வது வசனம் தெரிஞ்சிருச்சா? 8 பேர்ல நம்ம 7 8 சேர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா 7 வந்து ரொம்ப சின்ன வசனமா இருக்கு. 8 இப்ப ஆயுதா. ஓகே, அந்த ஆயுதாங்கிறது வந்தாலே ஆயுதானா ஐசின்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தாதான் ப்ரோ. பாத்தீங்களா? ப்ரிப்போசிஷன் பிளஸ் வெர்பு. அப்ப இது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கான வெர்பு. ப்ரோ ஐடோசா, ஹேவிங் ஃபோர்சேன். ஊசா, கிரீக் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஊசா, ஹேவிங் ஃபோர்சீன். ஏற்கனவே பார்த்தோம்ல, ஹேவிங் அது போடணும். சரியா? ஏற்கனவே அவன் பார்த்தான். மோர் ஓவர், டே அண்டு பட்டு, மோர் ஓவர், ஹேட், பிசைட்ஸ், அதனால போடலாம். ஹே கிராஃபே. கிராஃபேனா கிராஃபோனா ஐ ரைட், கிராஃபேனா ஸ்கிரிப்சர், ரைட்டிங்னு அர்த்தம். ஆக்சுவலா ரைட்டிங்க்கு ஸ்கிரிப்சருக்கும் கிராஃபேன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பைபிளுக்கு பிபிலியாஸ், சரியா? பிபிலியா. ஸ்கிரிப்சருக்கு கிராஃபே. ஹே கிராஃபேனா ஸ்கிரிப்சர் ஏற்கனவே, சரியா? ஏற்கனவே வேதத்துல 8வது வசனம் பாருங்க. அந்த ஸ்கிரிப்சர் foreseeing இல்லைன்னா having foreseen that எதை முன்னாடியே பார்த்து கணிச்சு சொல்லுது? that ek pistios by faith, சரியா? விசுவாசத்தினாலே டிக்கையாய், ரோமன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு, நீதிமான், நீதி. டிக்கையாஸ்னா ரைச்சியஸ். ஓகே, ஜஸ்டிஃபைடு. டிக்கையாய் தா எத்தனை ஹோத்தியாஸ். ஹோத்தியாஸ்ல இருந்து ஆரம்பிங்க. காட், ஏன்னா அது நாமினேட்டிவ் சிங்குலர். காட் ஜஸ்டிஃபைஸ் தா எத்தனைனா ஜென்டைல்ஸ். எத்தனை அப்படின்னா நேஷன்ஸ். ஓகே, யூதர் அல்லாதவர்களுக்கு கிரீக்ல உபயோகப்படுத்துற வார்த்தை எத்தனை, அதர் நேஷன்ஸ், ஜென்டைல்ஸ். அப்ப ஏற்கனவே வேதாகமும் நல்ல தெளிவா முன்னாடியே அதை பார்த்து தெளிவா சொல்லிடுச்சு. 4C பண்ணி என்ன சொன்னிச்சு வேதாகமும்? விசுவாசத்தினாலேதான் தேவன் புறஜாதிகளை நீதிமானா மாத்தினாரு. ஓத்தியாஸ், ஓகே, டிக்கையாய் எத்தனை, எக் பிஸ்டியோஸ், சரியா? சோ அததான் அங்க சொல்ல வர்றாரு. இது என்ன, எத்தனாவது வசனம்? 8வது வசனம், சரியா? சோ ஸ்கிரிப்சர் clearly foresee that God justified the Gentiles by faith. சரியா? சரி, எப்படி எப்படி அவங்க ஜென்டைல்ஸ் ஃபெய்த்துக்குள்ள வந்தாங்க? அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? யாங்கலியான். ஓகே, யாங்கலியான். யாங்கலியான்னா காஸ்பல்னு அர்த்தம். யாங்கலியாஸ். ஓகே, அதுல இருந்து வந்ததுதான் ப்ரோ யாங்கலியாசட்டோ. அந்த ப்ரோ இருக்கு பாத்தீங்களா, அது ப்ரிபோசிஷன். ஓகே, யாங்கலியோ அது வெர்பு. அப்ப ப்ரிபோசிஷன் வெர்பு, காம்பவுண்ட் வெர்பு. திருப்பி திருப்பி பவுல் வந்து முக்கியமான காரியத்தை சொல்லும் போது காம்பவுண்ட் வெர்பு யூஸ் பண்றாரு. அப்ப என்னன்னா, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. foretold the gospel. சரியா? பேப்டிஸ்ட் அடுத்தது காட்டுங்கப்பா. the gospel beforehand, முன்னாடியே. சரியா? அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டது? பிஃபோர். ஓகே, foretold the gospel to ஆபிரகாம் 40. ஓகே, ஆபிரகாம் குறித்து. ஓகே, பிஃபோர் ஹேண்ட் டு ஆபிரகாம். ஆமா, ஆபிரகாமுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. ஓகே, டிக்ளேர் த காஸ்பல் பிஃபோர் ஹேண்ட் டு ஆபிரகாம். காஸ்பலுக்கு முன்னாடியே, சரியா, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. காஸ்பல் பிஃபோர் ஹேண்ட் டு ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு காஸ்பல் முன்னதாகவே சொல்லப்பட்டது.
என்ன ஆபிரகாமுக்கு முன்னாடியே காஸ்பல் சொல்லப்பட்டது? இங்க பாருங்க, என் ஹாய், ஓகே, இன் யூ, உனக்குள்ள, ஆல், பாண்டானா ஆல், தாய் எத்தனை, சரியா, உனக்குள்ள எல்லா ஜென்டைல்ஸும் புறஜாதியார்களும் என்ன பண்ணப்படுவாங்க? இப்ப பாருங்க வெர்ப, இப்பதான் முதல்ல பாருங்க. எலோகியோ, எலோகியோனா இயோ வெர்பு ஐ பிளஸ்ன்னு அர்த்தம். மேடம் பாருங்க, எலோகியோல இருந்து வந்ததுதான் என் எலோகோ தே சான்ட்ரை. கவனிச்சிங்களா? தீட்டா வருது பாசிவ், சிக்மா வருது ஃபியூச்சர், அப்ப ஃபியூச்சர் பாசிவ், சரியா? வில் பி பிளஸ்ட், இதுவும் காம்பவுண்ட் வருது, இதோட மூணாவது காம்பவுண்ட் வருது. ஓகே, அப்ப ஆபிரகாமுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆல் த ஜென்டைல்ஸ் ஷல் பி பிளஸ்ட் இன் யூ, எல்லா புறஜாதியார்களும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிஃபோர் ஹேண்டாவே, ஏன்னா இப்பதானே நம்ம ஆர்டர் ஏத்துக்கிறோம். எப்பா கலாத்திய விசுவாசிகள், நீ இப்பதானே ஏத்துக்கிட்டீங்க. நீங்க போங்க, பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஆரம்பிக்கிறாருல, அங்கேயே எப்படி சொல்லப்பட்டதுன்னா, ஆபிரகாம் மூலமா, சரியா, declared the gospel beforehand to Abraham, saying, all the Gentiles shall be blessed in you. அவனுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்டது ஓ மூலமா. ஏன்னா அவனே புறஜாதி தானே, ஜென்டைல் தானே, ஊர் அப்படிங்கிற ஊர்ல தானே பிறந்தாரு காணா இதுல. அதனால அவரும் வந்து ஜென்டைல்ஸ் தான், ஜூ கிடையாது, இஸ்ரேல் கிடையாது. சோ அவர் விசுவாசிச்சு வந்ததுனால ஓ மூலமா நிறைய புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சரிங்களா? எங்க 7 8 யாராவது தமிழ்ல வாசிங்க, நிதானமா தமிழ்ல 7 8 வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. போனா மேடம் மியூட் பண்ணுங்க, நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. இப்ப தெரியுதா? அப்ப ஆபிரகாமுக்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவனுக்கு அப்பயே சுவிசேஷம்னா என்னது? விசுவாசத்தினால மாத்திரம்தான் நீ நீதிமானா மாற முடியும், தேவனுடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதா சுவிசேஷம், சரியா? அது அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. எங்க கனெக்ஷன் கொடுக்கிறார் பாத்தீங்களா கலாத்திய விசுவாசிகளுக்கு? நேத்து வந்து ஒருத்தன் குழப்பி இருக்கிறான், அவ்வளவு சீக்கிரமா இன்னொரு சுவிசேஷமே இல்லையே, அதுக்கு திரும்பிட்டீங்களே, புத்தி இல்லாத கலாத்தியரே. பல ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதுப்பா. அவங்களுடைய சந்ததியில தான்ப்பா நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நாம ஆபிரகாம் சந்ததின்னு கனெக்ஷனை எங்க கொண்டு போய் கொடுக்கிறார் பாருங்க. அப்பா, இவன் நேத்து ஒருத்தன் வந்தான், ஜூயிஷ் குரூப், லீகலிசம் குரூப், அவன் வந்து குழப்பினான் சர்க்கம்சிஷன் லான்னு சொல்லி. நேத்து வந்து இவ்வளவு சீக்கிரமா எப்படியா நீங்க போறீங்க? இப்ப புரியுதா ஏன் இந்த கான்டெக்ஸ்ட் நான் சொல்றாருன்னு? why he brought Abraham from the Old Testament to prove one alone can be justified by faith. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட், we'll move on to verse 10 9 who stay so that, பாருங்க, ஹாய் எக் பிஸ்டியோஸ், those who have faith, யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ள இருக்காங்களோ அவங்கெல்லாம் யோலோகான்டை ஆர் பிளஸ்ட். யாரோட? along with, சுன்னுனா வித், along with டோ பிஸ்டோ ஆபிரகாம், ஆபிரகாம் உடைய விசுவாசத்தின் சந்ததிகளா இருக்கிறோம், சரியா? அதான் 9வது வசனத்துல தெளிவா போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? all the Gentiles shall be blessed in you for this reason. இதுக்காக those who believe, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் they are blessed with Abraham who believed. சரியா? சோ அவன் வந்து விசுவாசிட்டான். அதனால யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களும் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிறைய இடத்துல பாட்டு பாடுவாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்லி. நம்ம அது அவங்க என்ன நினைச்சு பாடுறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன நினைச்சு பாடுறாங்கன்னா செல்வாக்க வச்சு. ஆனா இங்க நல்ல கவனிச்சீங்களா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னன்னா பிளஸ்ட்ன்னு போட்டிருக்குல்ல, எலோகியோ, அது பிளஸிங்.
என்னன்னா விசுவாசிக்கிறது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவன் விசுவாசத்துல வல்லவனானா நீதிமானா மாறினதுதான். புரியுதா? ஆபிரகாம் விசுவாசம், அதான் ஆசீர்வாதம். அவரோட கூட நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் பை ஃபெய்த் மூலமா. இப்ப தெரியுதா? அதனால டோன்ட் பி ஸ்வேட் அவே. ஆபிரகாம்னாலே உடனே பணக்காரன், உன்னையும் ஆண்டவர் பணக்காரன் ஆக்குவாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பாரு. அவங்க ஆசீர்வாதம்னா வாட் டு தே மீன் when they sing the song? நெக்ஸ்ட் டைம் அதை பாடும்போது ரிமெம்பர் the blessing is of by faith we are saved, we are righteous, we became righteous by faith. ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து விசுவாசத்தின் மூலமா உங்களுடைய பிள்ளையா என்னை மாத்திருக்கீங்களே ஆண்டவரேன்னு வர்ஷிப் பண்ணணும். இதுதான் blessing. Shall we move on? இன்னொரு 2 வசனத்தை பார்த்துட்டு பிரேக் நம்ம எடுக்கலாம். verse 10க்கு போலாம். பேப்டிஸ்ட் verse 10. கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். ஓசாய் as many as, எவ்வளவு பேர், indeed உண்மையிலுமே, God lena far ex ergon out of works வந்துட்டு கிரியைங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கும். செயல்கள், எர்கான்னா ஒர்க்குன்னு அர்த்தம். செயல்கள், செயல்கள் எதன் மூலமா? நோமு. நோமுன்னா ஏற்கனவே சொன்னோம், நோமாஸ்னா லா, நியாயப்பிரமாணத்தின் செயல்களின் மூலமாக. ஓகே, எய்சின் ஆர் 10 என்ன சொல்றாரு? ஆல் ஹூ, ஓகே, எங்க பிலாங் டு ஒர்க்ஸ் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணத்தின் கிரியையில இருக்கிறவங்க. எய்சின்னா 6. அதை நம்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இதை ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா those who as many as those rely, ரிலேனா நம்பி இருக்கிறது. எதை? works of the law, நியாயப்பிரமாணத்தின் செயல்களின் மூலமாய் நம்ம நீதிமானா மாறலாண்டான்னு யார் யாரெல்லாம், எத்தனை பேரு ஓகே அப்படி இருக்காங்களோ, அந்த எய்சின் தான் இருக்காங்களோ, ஆர் பிரசன்ட் இருக்காங்களோ, அவங்கெல்லாம் சாபம். ஐயோ, பூ போனா அண்டர், எதுக்கு கீழே இருக்காங்க? கட்டரான், கர்ஸ். ஐயோ, கர்ஸ், சாபம். ஆறுன்னு போட்டுருக்கு பாருங்க. they are under curse. எவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்ட் யூஸ் பண்றாரு பாத்தீங்களா? for those who rely on the works of the law are under a curseங்கிற சாபத்துல இருக்கான். எப்பா, இது ஹெவி ப்ளோப்பா ஜூஸ்க்கு. இந்த ராங் டீச்சிங்ஸ் எல்லாம் பண்ணாங்க தெரியுமா? ஜுடாயிசஸ், உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்குன்னு சொல்றாருல. யாரா உங்களை மயக்குனதுனாங்கள, அந்த கலக்கிறவன் மயக்கிறவனுக்கு தான் இது ஹெவி ப்ளோ. ஓங்கி கண்ணத்துல பளிச்சுன்னு அரைகிற மாதிரி உள்ள வார்த்தைங்க. டேய், நீ எவ்வளவு பேர் இருந்தா என்னடா? அதான் ஊசாயின்னு ஆரம்பிக்குது பாருங்க. ஓசாயினா as many as, நீ எவ்வளவு பேர் கூட்டமா இருந்தாலும் சரி, உன்னுடைய நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நீ நிலைச்சு நின்று, அதுதான் உன்னை நீதிமானா மாற்றும். அதுதான் ஸ்டாண்டிங் ரைட், ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் நீ நினைச்சின்னா நீ சாபத்துக்குள்ள இருக்கிற. வா, யூ ஆர் அண்டர் அ கர்ஸ். எவ்வளவு பேரா இருந்தாலும் சரி. இப்ப புரியுதுங்களாங்க? அதனாலதான் தயவுசெய்து உங்களை எல்லாருக்கும் சொல்றேன், ஸ்டாண்ட் ஃபார் த ஹெல்தி டீச்சிங்ஸ். கூட்டம் கூட்டமா அந்த சர்ச்சுக்கு போறாங்க, போனா அந்த சர்ச்சில் நல்ல உபதேசம். சரி, நான் கிரிட்டிக்கலா பேசல, கூட்டத்தை வச்சோ அதெல்லாம் வச்சு முடிவு பண்ணாதீங்க. சரிங்களா? இங்க பாருங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்திற்கு கீழேனால அவங்க நீதிமானா மாற முடியாதுங்கிறார். கம்மிங் பேக், கெக்ராப்டே ஆரம்பிச்சிட்டார். கிராஃபோனா ரைட், கெக்ராப்டைனா அப்படியே பெர்ஃபெக்ட்ல இருக்குது. ரீடூப்ளிகேஷன், இது இவங்களுக்கு தெரியும், அட்வான்ஸ் கிரீக். ரீடூப்ளிகேஷன், கெக்ராப்டை. இட் இஸ் ரிட்டன். எப்பா, எழுதி இருக்குதுப்பா. ஃபார் இட் இஸ் ரிட்டன். காரணம் ஃபார் என்ன எழுதி இருக்கு? ஹோட்டி தட். பாருங்க, திருப்பியும் கர்ஸ் வருது பாருங்க. இப்ப கட்டராட்டஸ், அந்த முன்னாடி கர்ஸ் அண்ட் கட்டராஸ் பார்த்தோம்ல, இப்ப எப்பி கட்டர் அப்படின்னு பாடுறோம். எப்பி முன்னாடி போடுறாரு பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு எப்பி. ஓகே, எப்பி கட்டராட்டஸ். என்ன எப்பி கட்டராட? கர்ஸ்ட், கர்ஸ்ட். சரியா? சபிக்கப்பட்டவன் யாரு? எவ்ரி ஒன், ஆல். பாஸ்னா ஆல், இல்லைன்னா எவ்ரி ஒன். ஆஸ்னா ஹூ, ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அந்த எவ்ரி ஒன்னை திருப்பியும் காட்டுறதுதான் ப்ரொனவுன். தோஸ் ஹூ. ஊக்குனா நாட்டு, ஊக்கெல்லாம் வந்தா நாட்டு. என்னது? எமைனை, எமைனை. ஓகே, கண்டினியூ. மெனைனா, மெனைனா என்ன அர்த்தம்னா ரிமைன். சரியா? எமைனை.
சோ அப்ப 11 என்ன சொல்றாரு? இட் இஸ் ரிட்டன், cursed is everyone. யாரா இருந்தாலும் சரி, cursed who does not remain. ஓகே, மெனோனா ரிமைன். இந்த இடத்துல எமைனோன்னு போட்டிருக்கு. நீங்க ஸ்கிரீன் இல்லைனாலும் பரவாயில்ல, பேப்டிஸ்ட் காட்டுவாரு, நான் உங்களுக்கு என்னுடைய இதுல சொல்றேன். சரியா? ஸோ அப்ப தோஸ் ஓகே who does not observe, those who does not மெனோ ரிமைன், நிலைக்காதவன். இன்னொன்னு அண்ட் verse 10 பாருங்க, அது மாத்திரம் இல்ல, and everyone who does not abide yes, does not abide, yes, for toys gegramenas, it has been written. ஓகே, எழுதி இருக்குது, என் டோ பிபிலியோ டு நோமு எழுதி இருக்குது. எதுல? புக் ஆஃப் த லா. ஓகே, நியாயப்பிரமாணத்துல தெளிவா எழுதி இருக்குது. verse 10 பாருங்க, எல்லாம் திருப்பி ஸ்கிரீன்ல பாருங்க. verse 10 காட்டுப்பா. 10 10 10 கொஞ்சம் முன்னாடி போப்பா, கொஞ்சம் முன்னாடி, மேல 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 மேல. எஸ் எஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆஸ் ஹூக் எமைனை, யார் யாரெல்லாம் ரிமைன் இல்லையோ, கண்டினியூ டு ரிமைன் ஆஃப் தி திங்ஸ். ஓகே, பாஸ் இன் ஆல் திங்ஸ். டாய்ஸ் பாருங்க, கெக்ராமெனாய்ஸ், it has been written, having written in to biblio to nomo, book of the law, நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்குது. those who rely on the works of the law are under a curse ன்னு சொல்லிட்டு it is written, cursed is everyone who does not observe, continue on and obey all the things written in the book of the law. என்னது? நியாயப்பிரமாணத்துல இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் ஒருத்தவன் கீழ்ப்படியலைன்னா அவன் சபிக்கப்பட்டவன். அப்ப நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறதுல எல்லாம், அந்த எல்லாங்கிறது தான் கவனிங்க. அங்க போட்டிருக்கு பாருங்க, பாசின் போட்டிருக்கா, எமைனைக்கு பக்கத்துல பாசின் போட்டிருக்கா, ஆல் திங்ஸ். இப்ப சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்துல இருக்கிற கட்டளைகளை எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா 100% யாரையாவது கண்டினியூ பண்ணி ரிமைண்ட் பண்ணி இருக்க முடியுமா? நிலைச்சிருக்க முடியுமா? முடியாது. சரியா? அதனால புக் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணமே தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது நியாயப்பிரமாணம்? யார் யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலையோ, அதை அப்சர்வ் பண்ணலையோ, உள்ளது எல்லாத்தையும் கீழ்ப்படியிலையோ, சரியா, அதுல புக் ஆஃப் த லால தெளிவா எழுதி இருக்குது, அவங்க சபிக்கப்பட்டவங்க, cursed. சரியா? verse 10 வாசிங்க, verse 10 வாசிங்க. பேப்டிஸ்ட் ஸ்கிரீன் தெரியல ராஜா. ஓகே, verse 10. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யூதர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. போதும். பேப்டிஸ்ட் இப்ப you can show my face. போதும், 10 வசனங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா? 6ல ஆரம்பிச்சோம், சாரி 7ல ஆரம்பிச்சோம், 4 வசனங்கள் பார்த்திருக்கோம். 7 8 9 10 10 வசனம் பார்த்திருக்கோம். இப்ப பாருங்க. ரைட், இப்ப சொல்லுங்க, பவுலுடைய அழுத்தம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் எங்க கொடுக்கிறாருன்னா, திருப்பி திருப்பியும் யூதர்களுக்கு, சோ கால்டு ட்ரெடிஷனல் ஜுடாயிசத்துல இருக்காங்கல்ல, கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு வராம அந்த ஜுடாயிசத்துக்கு தான் மெயினா இந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு ஹெவி ப்ளோவா பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆபிரகாமையும் கொண்டு வர்றாரு. வெறும் பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்ல, முழு ஸ்கிரிப்சரையும் சொல்றாரு. ஓகே, கிராப்டை, இட் இஸ் ரிட்டன், ஓகே, அது எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி முழு வேதாகமத்தையுமே அவங்களுக்கு கொண்டு வந்து, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து, எப்பா யூதன் நீ என்னமோ நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு கொக்கரிக்கிறிய, பெரிய என்னமோ பிரைடு எடுக்கிறிய, நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாத்துக்கும் நீ கண்டினியூ டு ரிமைன் பண்றியா, நிலைச்சிருக்கியா, ஒபே பண்றியா? அப்படி இல்லைன்னா சபிக்கப்பட்டவன். சரிங்களா? 2 தடவை கேர்ஸ்ங்கிறார். கலாத்தியர புத்தி இல்லாத கலாத்தியரேங்கிறார், ஃபூலிஷ் கலேஷியன்ஸ். இப்ப சொல்லுங்க, யூதர்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? சபிக்கப்பட்ட யூதர்களை. இப்ப தெரியுதா how Paul stands for the truth, for the clarity and conviction of the gospel,
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேணும். சுவிசேஷம்னா தெளிவா சுவிசேஷத்துல இருக்கணும். அதை பறைசாற்றக்கூடிய இந்த ஆட் பண்றது, இமோஷனல் ஸ்டஃப், அனாயின்ட்மெண்ட், இன்னைக்கு அதான் அபிஷேகம், எதையாவது ஆட் பண்றது, ஆவியானவருடைய இது, அந்நிய பாஷை பேசினாதான் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்தாதான் ரட்சிப்பு முழுமை, இப்படி இன்னைக்கு நிறைய சப்ஸ்டிடியூட் வந்துருச்சு. வாங்க, உங்கள் நேரம். நீங்கள் கற்றுக்கொண்டது இல்ல கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவதுன்னா கேளுங்க. I am able to understand the tone of Paul. நல்லா எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா அவருடைய டோன்? இந்த எழுதும் போது அவருடைய டோனு, அவருடைய ஹார்ட், அவருடைய மைண்ட் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ரிப்ளை பண்ணுங்க. ஆமா, விசுவாச மார்க்கத்தார் அவர் யாரை குறிக்கிறாரு? அண்ணா, விசுவாசிகள். அதான் எனக்கு சந்தேகம், விசுவாசிகளா அல்லது யூதர்களை குறிக்கிறாரா அப்படின்னு. விசுவாச மார்க்க எந்த வசனம்? வசனத்தை சொல்லுங்க. அது எங்க இருக்குது அந்த வார்த்தை தமிழ்ல? நான் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கேன். விசுவாச மார்க்க 7வது வசனம். 7வது வசனத்துல இருக்கா? சரி, லெட் மீ குயிக்லி ரீட் அவுட். ஓகே, யூ நோ அண்ணா, மார்க்கத்தார்கள்னா தமிழ்ல சேர்ந்தது தானே. இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா கிரீக்ல போட்டிருக்க ஹாய் எக் பிஸ்டியோஸ்னா, ஓகே, the ones who have faith, விசுவாசிக்கிறவர்கள், அவ்வளவுதான். விசுவாச மார்க்கத்தார்கள்னு அந்த குரூப்பை சொல்றதுனால மார்க்கத்தார்கள்னு தமிழ்ல சேர்ந்திருக்க ஒழிய யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ. சரி, ஆமா, the ones நமக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு, இந்த கலாத்திய விசுவாசிகள் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் விசுவாசிச்சாங்கல்ல, அததான் அங்க சொல்றாரு. யூனோ, உங்களுக்கு தெரியுங்கிறாரு. என்னது? இந்த கலாத்திய விசுவாசிகள் கட்டாயம் இதுக்கு முன்னாடி விசுவாசிச்சவங்களையும் தெரியும், அவங்கள பத்தியும் தெரியும். அதனால அவங்களுக்கு சொல்றாரு. சரியா? சோ அந்த குரூப்பை சொல்றதுக்காக தான் மார்க்கத்தாருங்கிறாரு ஒழிய மற்றபடி இது செக்ட் எல்லாம் கிடையாது. வேற ஏதாவது? எனிபடி ப்ளீஸ் கொஞ்சம் இன்டராக்டிவா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க கெனடி அண்ணா சொல்றீங்களா? நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க. ஓகே, குட். அண்ணா, டெக்ஷர் அண்ணா, ஜெய்சீல் அண்ணா, சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. I'm a new entrant to this learning from Greek, and it's too fast for me, but what I'm learning is more of vocabulary, a lot of vocabulary to understand. அது கோர்த்து எடுக்கும்போது புரியுது. when you give the explanation, I understand. இதெல்லாம் முன்னால பார்த்திருக்கோம், திருப்பி ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. அண்ணா டெக்ஷன் நான் சொல்ற மாதிரி தான், அவரும் கிரீக் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் திருப்பி அந்த கிராமரோட எம்பசைஸ் ஏன் கொடுக்குறேன்னா, இங்க இன்டர்மீடியட் கிரீக் பண்றவங்க, அட்வான்ஸ் கிரீக் பண்றவங்க இருக்கீங்க. இப்ப இந்த கிரீக்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அந்த இன்டர்பிரிட்டேஷன் பளிச்சுன்னு ஓடுவோம். எங்க வெர்புல காம்பவுண்ட் வெர்பை வச்சு அடிக்கிறாரோ அழுத்துறாரோ அதை நம்ம அழுத்தணும். தமிழ்ல நமக்கு அது தெரியாது. சரியா? இன்னொன்னு, தமிழ்ல நமக்கு தெரியும் அப்ப உள்ள வார்த்தைகளை விட இப்ப வார்த்தைகள் நிறைய வளர்ந்து மாறி இருக்குது. அப்ப இருக்கிற வார்த்தைகள்ல இன்னும் சமஸ்கிருதம் கலந்த வார்த்தை நமக்கு தெரியும். அப்ப தமிழ் சமஸ்கிருதம் கலந்த தமிழ்ங்கிறதுனால தமிழ்ல. அதனால ஐ எம் நாட் அண்டர்மைனிங் தமிழ். சீச்சை இல்லை. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்லயும் நான் அண்டர்மைன் பண்ணவே இல்லை. பட் த எசன்ஸ் எப்பயுமே நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிச்சோம்னா நல்லா எசன்ஸ் போட்டு சூப்பரா இருக்கும். 2 பேருக்கு போட்டிருக்கோம், திடீர்னு ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஊத்துறா தண்ணி வாட்டரை சேர்ப்போம். ஃபர்ஸ்ட் கொடுத்த ஜூஸுக்கும் தண்ணி கலந்து குடிச்சிருக்க ஜூஸுக்கும் உங்களுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும். அதுதான் இங்க. சரியா? அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா கிடியன் என்ன 1 மணி நேரம்ட்டு 5 வசனத்தை தான் முடிச்சிருக்காருன்னா தயவுசெய்து யாரும் யோசிக்காதீங்க. 4 வசனத்தை பார்த்தாலும் நறுக்குன்னு அந்த கிராமட்டிக்கல் நுவான்சஸ், பேக்ரவுண்டு, சிண்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவலா டீச்சிங்ஸ். இததான் பவுல் அப்பயே வலியுறுத்தி இருக்கிறார். அப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் ஜுடாயிசம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ட்ரெடிஷ்னலிசம் இருக்கா? இருக்கு. நீங்க உடனே அது சிஎஸ்ஐ சர்ச்சுங்காதீங்க. ஹலோ, பேப்டிஸ்ட்லயும் ட்ரெடிஷ்னல் இருக்காங்க, அப்படியே கடமைக்கு. மெத்தடிஸ்ட்ல இருக்காங்க, ஏஜில இருக்காங்க.
பெண்டிகாஸ்டல்ஸ்னால உடனே நீங்க உடனே ரட்சிக்கப்பட நினைக்காதீங்க. அங்கேயும் நாமினலிசம் இருக்குது, ட்ரெடிஷனலிசம் இருக்குது. சரிங்களா? சோ அதனால நமக்கு தெளிவா தெரியுது, விசுவாசத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் திருப்பி திருப்பி பிஸ்டியோன்னு வருது. இயேசு கிறிஸ்து மேல என்ன விசுவாசம்? என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில அவர் மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய நாமத்தினாலே மாத்திரம்தான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் நீதிமானாவோ இல்ல மறுபடியும் பிறக்கிறதோ தேவனுடைய பிள்ளையோ சரியா ஆகிறதுக்கு விசுவாசம் தான். இதுல எதையும் உள்ள கொண்டு வராதீங்க. பேப்டிசம் எடுத்தாதான் சால்வேஷன் கம்ப்ளீட்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. சால்வேஷன் இஸ் கம்ப்ளீட் பை ஃபெய்த் அலோன். டாட். இந்த பிளஸ் போடுறது ஆட் பண்றது வேண்டாம். சரியா? பட் அதுக்காக அதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லல. தட் இஸ் செகண்டரி. ஐம் நாட் அகேன்ஸ்ட் பேப்டிசம், பட் பேப்டிசம் வில் நாட் சேவ். ஐம் நாட் அகேன்ஸ்ட் சர்ச் அட்டெண்டன்ஸ், பட் தோஸ் ஆர் ஆல் செகண்டரி. ஐம் நாட் அகேன்ஸ்ட் கிறிஸ்டியன் பர்த். கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தா நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் நம்மள என்னவா மாத்தாது, ரைட்ஷியஸா மாத்தாது. சரியா? அதனாலதான் யூதர்களுக்கு யாரை எக்ஸாம்பிளா காட்டுறாருன்னா ஜென்டைல்ஸ காட்டுறாரு. என்ன ஒரு பாடம் பாத்தீங்களா? ஏயா நீ யூத குலத்திலேயே பிறந்து ஊறி வளர்ந்த உனக்கு பாரு, ஆபிரகாம பாரு, விசுவாசத்தினாலதான் அவன் நீதிமானா கருதப்பட்டான். இட் வாஸ் கவுண்டட் ஹிம் அஸ் ரைட்ஷியஸ். நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான். யார் ஆபிரகாம்? ஒன்ன மாதிரி யூதன் இல்ல, அவனுக்கு பளிச்சு நடிகிறார். ஒரு ஜென்டைல்ஸ் விசுவாசத்தின் மூலமா வாரான் பத்தியா? நீயும் உனக்கும் அதே விசுவாசம். இப்ப புரியுதா? பவுலுடைய டோன் தெரியுதா? அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா ரொம்ப மோசங்க. நீ அவ்வளவுதாண்டி காலி, நீ சபிக்கப்பட்டவன். கேர்ஸ்ங்கிற ஸ்ட்ராங்கான வேர்டு 2 தடவை சொல்றாரு. சபிக்கப்பட்டவன். ஏன்னா பவுலுடைய ஆதங்கம் என்னன்னா, அப்படி அலைஞ்சி சரியா பில்லர் டு போஸ்ட் அலைஞ்சி, உங்களுக்கு தெரியும் அவருடைய கப்பல் பிரயாணம், கலாத்தியாவுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர் ஜெயில எல்லாம் இருந்து பல பாடுகள் பட்டு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர்களை கொண்டு வந்த ஒரு குரூப்பை கொண்டு வந்தா, எவனோ ஒரு ஜுடாயிசஸ் குரூப் அவனை குழப்பி கம்ப்ளீட்டா சீக்கிரமா இன்னொரு சுவிசேஷம் திரும்புறான்னு கேள்விப்பட்டவன பவுல் அந்த ஆதங்கத்துல எழுதுறத இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். சரியா? இனிபடி வேற யாராவது பேசுறீங்களா? இன்னும் 2-3 வசனங்களை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். 7:40. எனி क्वेश्चन? இந்த பிரதர் சொன்ன மாதிரி இந்த விசுவாச மார்க்கத்தாருங்கிறது 7லயும் இருக்குது, verse 9லயும் இருக்குது. What I perceive, I mean this is my this thing is அந்த விசுவாச மார்க்கம்னா அது ஒரு வழி. when you say மார்க்கம்ங்கிறது தமிழ்ல வழி. விசுவாச வழி நடப்போர்னா அவரை இனிஷியலி விசுவாசத்துக்கு உள்ள நீதிமானாகிறது இனிஷியல் ஸ்டேஜ். அதோட அது நிற்கிறதில்ல, அவங்க விசுவாச வழியிலேயே நடக்கிறாங்க. அவர்கள் தான் அந்த ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்னா, இட் இஸ் நாட் ஓன்லி இன் த பிகினிங், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இட் இஸ் ஆல்சோ த கண்டினியூஸ் ப்ராசஸ். விசுவாசம் மார்க்கத்தார் அவங்க கொடுத்திருக்காங்களோன்னு நான் இந்த இடத்துல என்ன விசுவாசம் ஒண்ணு இல்லைண்ணா. நான் இப்ப இங்கிலீஷ்ல சொல்றேன், யாராவது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. those who are of faith. எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. those who are of faith. விசுவாசிக்கிறவர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, அந்த குரூப்ப சொல்றதுக்காக மார்க்கத்தாருங்கிறாங்க. இப்ப புரியுதா? இப்பயும் ஒண்ணும் இல்ல, இந்த யூத் வாலிப தம்பிகள்கிட்ட சில வார்த்தைகள்லாம் இருக்கு, கவனிச்சு பாத்தீங்களா? பேசும்போது வாடா பங்கும்பா, வாடா மச்சான், வாடா மாப்பிள்ள, பாடா பங்கும்பா. என்ன பங்குன்னு என்ன? சரி, புரியுதா? அதே மாதிரி இன்னும் 2-3 தமிழ் வார்த்தை எனக்கு டப்புன்னு வர மாட்டேது, என்னென்னமோ சொல்லுவாங்க. சரி, மார்க்கத்தார்னா நீங்க உடனே மார்க்கம் வேளாம் இந்த ஓடோஸ்ங்கிற வேர்டெல்லாம் இங்க வேளாம் கிடையாதுன்னு. என்னன்னா குரூப்ப சொல்றதுக்காக தான் அந்த மார்க்கங்கிற, அவ்வளவுதான வழிய விசுவாசிக்கிறவர்கள், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். கிரீக்கை பொறுத்த வரைக்கும் அதான். இந்த இடத்துல மார்க்கத்துக்கோ வளர்றதுக்கோ உள்ள வார்த்தைகள் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. சரியா? ஓகே, ஷல் வி மூவ் ஆன்? இன்னும் 2 வசனங்களை பார்த்துடலாம். 11 பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ verse 11.
verse 11 பார்க்கலாமா? 40 day now, okay, that in no more, okay, by law, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஊடைஸ் no one. 11 காட்டுப்பா, 11 verse 11. ரைட், verse 11 தானா? என் நோமோ டே என் நோமோ, எஸ் எக்ஸாக்ட்லி. நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் என் நோமோ, ஓகே, நோமோனா லா, என்னன்னா பை லா, ஊடைஸ்னா நோ ஒன், ஊனா நாட்டு, ஊடைஸ்னா நோ ஒன், நன். டிக்கையோ ட்ரை, ஓகே, டிக்கையோ ட்ரை, அந்த டிக்கையாஸ்னா அதெல்லாம் ரேச்சியஸ் ஜஸ்டிஃபை, ஓகே, இஸ் ஜஸ்டிஃபைடு, ஊற்றாய் வருது, ஊற்றாய், இஸ் ஜஸ்டிஃபைடு, நோ ஒன் இஸ் ஜஸ்டிஃபைடு, யாரும் நீதிமான்களாய் மாறுவதில்லை. ஓகே, யாருக்கு முன்னாடி? பாரா, பிஃபோர், டோத்தியோ, காட், தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவனும் நீதிமான் ஆவதில்லை. ஒருவனும். ஆனா கிரீக் படிக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் கவனிங்க, ஊடைஸ்னா ஸ்ட்ராங்கான வேர்டு, ஒருத்தம் கூட. நோ ஒன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு, நோ ஒன், ஒருத்தம் கூட என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது, கம்ப்ளீட்டா கடைபிடிச்சு தேவனுக்கு முன்னாடி நீதிமானா மாற முடியாது. பிஃபோர் காட் நோ ஒன் இஸ் ஜஸ்டிஃபைடு. யூ காட் தி பாயிண்ட்? ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுறாரு. நவ் இட் இஸ் எவிடென்ட், வெரி கிளியர். நோ ஒன் இஸ் ஜஸ்டிஃபைடு பிஃபோர் காட் பை த லா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக முடியாது சொல்லிட்டு, ஹோ த டிக்கையாஸ், இதாங்க சரியான வேர்டு, டிக்கையாஸ், ரைட்ஷியஸ். இப்ப நீதிமான் எதன் மூலமா? எக் பிஸ்டியோஸ். அப்படியே கான்ட்ராஸ்ட் மேல பாருங்க, என் நோமோ, என் பிஸ்டியாஸ்னா பை ஃபெய்த், என் நோமோனா பை லா. அங்க நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, இங்க விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் என்ன பண்ணலாம்? ஜோயேனா லைஃப், உங்களுக்கு தெரியும், ஜோயேனா லைஃப், அதுல இருந்து வந்ததுதான் பாருங்க, அந்த அந்த வந்துருக்கு பாத்தீங்க, ஜே ஜே செட்டாய் வில் லிவ், அந்த சிக்மா வந்து ஃபியூச்சர், கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்மா வந்தா ஃபியூச்சர், வில் லிவ். அப்ப நீதிமான் விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே அவனால் வாழ முடியும், தொடர்ந்து வாழுவான். ஓகே, தமிழ்ல பிழைப்பான்னு போட்டிருக்கோம். ஓகே, அவனுக்கு லைஃப் இருக்கும். சரியா? சோ இதுதான் verse 11 சொல்றது. So it is evident, it is clear now that no one is justified before God by the law, for the one who is righteous will live by faith. யார் யாரெல்லாம் நீதிமான்களா மாற்றப்பட்டார்களோ அவர்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே வாழ்வார்கள். ஆனா கனடியண்ண, இது செம ஃபியூச்சர்ண்ண, செம ஃபியூச்சர். will continue to live by faith. இப்ப நான் ஒத்துக்கிறேன், விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க, நீதிமானா மாறிட்டாங்க, தொடர்ந்து நீதிமானா மாறினாலும் அந்த விசுவாசத்துக்குள்ள தொடர்ந்து வாழணும். அண்டர்லைன் the word will live. they will continue to, இன்னொரு வேர்டு remain, முன்னாடி பார்த்தோம்ல, remain, observe. ஓகே, so they will live by faith. எந்த விசுவாசத்துல ஆரம்பிச்சாங்களோ they have come to know, okay, by faith, and they continue to know by faith. சரியா? சோ அதுதான் they live by faith. எங்க 11ல வாசிங்க, தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னு வாசிங்க. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த பிழைப்பான்னா எழுதிங்க, வாழ்வான். live, will live, continue to live ன்னு எழுதுங்க. சரியா? come to live, continue to live எழுதிங்க. come to live, continue to live, come to live righteous, continue to live righteous. அதே நீதிமான் வளரணும், வாழணும், தொடர்ந்து வாழணும். சரியா? ஓகே, குட், வண்டர்ஃபுல். அடுத்து போலாமா? வில் மூவ் ஆன் டு, அங்க ஏங்க அது ரொம்ப 11வது வசனத்து எண்டு ரொம்ப முக்கியங்க. இதை தாங்க மார்ட்டின் லூதர் எடுத்தார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சரியா? இதைதான் மார்ட்டின் லூதர் எடுத்து ரிஃபர்மேஷனே கொண்டு வந்தார். பை ஃபெய்த் எக் பிஸ்டியாஸ், ஓகே, ஜெசைட்டாய் will live, ஜெசைட்டாய்.
ஓகே, ஜஸ்ட் ஷல் லிவ் பை ஃபெய்த். ஓ டிக்கையாஸ், ஓ டிக்கையாஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டுங்க. இதை வேணா எழுதி வச்சுங்க எங்கேயாவது. ஓ டிக்கையாஸ் எக் பிஸ்டியோஸ். ஓகே, ஜெசெட்டாய் உங்க வண்டியில எங்கேயாவது எழுதுவீங்க, கீழே எழுதுங்க ஜஸ்ட். ஓகே, லிவ் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சரியா? தமிழ்ல சரியான விளக்கம், தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருக்குள்ளே வளர வேண்டும். சரியா? வளர வேண்டும், வாழ வேண்டும். அவருக்குள்ளே வாழவும் வளரவும் நாம் அழைக்கப்படுகிறோம். சரியா? விசுவாசத்தினாலே. ஓகே, 12 மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாம். verse 12 பாருங்க. ஹோ டே நோமாஸ், திருப்பி திருப்பி லா வருது, நியாயப்பிரமாணம். ஹோ டே நோமாஸ் லா, மோர் ஓவர் த லா ஊக் எஸ்டின் எக் பிஸ்டியாஸ். என்னது? லா இஸ் நாட் ஆஃப் ஃபெய்த்னு போட்டிருக்கு 12. சரியா? So verse 12, but the law does not rest on faith. சரியா? அந்த இடத்துல isனா does not rest. ஓகே, இல்லைன்னா the law is not of faith. நியாயப்பிரமாணம், சரியா? the law does not rest on faith. நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை சார்ந்தது அல்ல. சரியா? சரி, பட் அப்ப எதை சார்ந்தது? ராதர், அல்லா, பட் அல்லா போடலாம், ராதர் போடலாம், பட் போடலாம், அல்லா, பட் ஹோ பொயேசாஸ். பொயேசாஸ்னா பொயோனா ஐ டூ, ஐ மேக். சரியா? பொயேசாஸ்னா டூ. சரியா? டூ, அதன்படி செய்யணும். சரியா? அதன்படி செய்யணும். நான் என்னோட இதில் வாசிக்கிறேன். எஸ்டின் பிஸ்டியோஸ் அல்லாஹோ பொயேசாஸ் ஹேவிங் டன் அவுட்ஷா, அவுட்டானா ப்ளூரல், டா வந்தாலே தீஸ் திங்ஸ். ஜெசேட்டை என் அவுட்டாஸ் வில் லிவ் இன் தம். அப்ப 12வது வசனம் என்ன சொல்லுது? பட் த லா டஸ் நாட் ரெஸ்ட் ஆன் ஃபெய்த். இல்ல லா வந்து ஃபெய்த் ரெஸ்ட் பண்ணி கிடையாது. ஆன் த கான்ட்ரரி, பட் whoever does the words of the law. பார்த்தோம்ல, பொய்யோ, யார் யாரெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார்களோ, வார்த்தைகளின்படி செய்கிறார்களோ, நியாயப்பிரமாணத்துல இருக்குல்ல கட்டளைகள்லாம், அதன்படி யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ, whoever does the works of the law will live by them. என்னது? will live by them. என்னது? முன்னாடி live by faith ன்னு போட்டுருந்துச்சு. live by them-னா நியாயப்பிரமாணத்துல தான் வாழ முடியும். நியாயப்பிரமாண வாழ்க்கை கொடுக்குமா? கொடுக்காது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கை கொடுக்க முடியும். அவர் விசுவாசத்துலதான் வாழ்க்கை இருக்கு, அதுலதான் ஜீவன் இருக்கு, பிழப்பு, அதுலதான் பிழைக்க முடியும். நியாயப்பிரமாணத்தை நம்பி இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்துலதான் வாழ்வான். இப்ப புரியுதா? அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் பாத்தீங்களா? யூதனுக்கு என்ன சொல்றாருன்னா, இங்க பேரு, நீ நியாயப்பிரமாணத்தையே புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல தாண்டி வாழ்வ. நீ விட்டுட்டு ஒழுங்கா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சீங்கன்னா அந்த விசுவாசத்துல நீ பிழைக்கலாம், வாழலாம், வளரலாம். யூ காட் த பாயிண்ட்? பவுலுடைய பாயிண்ட் புரியுதா? திருப்பி நான் படிக்கிறேன் இங்கிலீஷ்ல. பட் த லா டஸ் நாட் ரெஸ்ட் ஆன் ஃபெய்த். இல்ல, ஆன் த கான்ட்ரரி, பட் whoever does the works of the law will live by them. Them-னா law, works of the law. நீ நியாயப்பிரமாணத்தின் கிரியையை தான் நம்பிக்கிட்டு விருத்த சேதனத்தையும் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸையும் டயட்ரி லாவையும் இதையே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுல தாண்டி நீ கிடப்ப. இப்ப புரியுதா? அவருடைய அப்ரோச் புரியுதா? அதுலதான் நீ கிடப்ப. அதுக்கு ஆப்போசிட்டா விசுவாசத்துல நீ வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நீதிமான ஆயிட்டீங்கன்னா அவருக்குள்ள வாழ்வ, அவருக்குள்ள வளருவ, அவரால் தொடர்ந்து நீ பிழைச்சி வாழ முடியும், விசுவாசத்துக்குள்ள வளர முடியும். நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை கொடுக்க, இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் தான ஒழிய நியாயப்பிரமாணம் ஒன்ன நீதிமானா மாத்தாது. நீதி, அதனால நீ பிழைக்க முடியாது. இததான் கான்கிரீட்டா அடிக்கிறார். என்னையோட முடிச்சிடலாம். சரியா? லிட்டில் டயர்ட். இன்னும் 2-3 வசனம் போகணும்னு ஆசை தான், பட் டயர்டா இருக்கு. I'll close it. So
எது வரைக்கும் பார்த்தோம்? அப்ப நம்ம 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? 7 to 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். க்ளோஸ்லி ஒரு 7, 8, 9, 10, 6 வசனம். உங்கள் நேரம். சொல்லுங்க. வாட் இஸ் த present application for the text that we have studied today? So what? சரி, இது கலாத்தியருக்கு எழுதியிருக்கிறாரு. இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன பாடம் இதுல இருந்து இப்ப உள்ள கண்டெம்பரரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல நம்ம கத்துக்கலாம்? ஆமா, அப்ளிகேஷன் சொல்லுங்க. இன்டர்பிரேஷன்லாம் தெளிவாயிடுச்சு. அப்ளிகேஷன். சோ வாட்? பேசுங்கப்பா. இதை எப்படி இன்னைக்கு அப்ளை பண்ண முடியும்? இல்லைன்னா ஹெட் நாலேஜோட போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி அப்ளை பண்ண முடியும்னு சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஹவு கேன் வி அப்ளை த இன்டர்பிரட்டட் ட்ரூத்ஸ்? இவ்வளவு தெளிவா பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தன் நீதிமானா மாற முடியாது. நியாயப்பிரமாணத்துல உள்ள எல்லா காரியத்தையும் அவனால செய்ய முடியாது. அதனால அவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தையே சார்ந்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து மேல ஃபெய்த், விசுவாசம் வைத்து வர்றவன் பிழைப்பான், நீதிமானா மாறுவான், தொடர்ந்து பிழைப்பான்னா தொடர்ந்து வாழ்வான். இந்த கான்ட்ராஸ்ட் இஸ் வெரி கிளியர். புரியுதா? கான்ட்ராஸ்ட் ஆன் த கான்ட்ரரின்னு போட்டுருக்குல்ல, அல்ல. பட் கான்ட்ராஸ்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இன்னைக்கு உபதேசங்கள்ல இந்த தெளிவு இருக்குதா? என்னோட கேள்வி, நீங்க பேசலாம். ஐ நீட் a clarification. இந்த 12வது 11 லேட்டர் பாட்டும் 12 லேட்டர் பாட்டும் கான்ட்ரடிக்டரியா இல்லையா? அதுல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்றாரு. இந்த நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்றவனும் பிழைப்பான்னு சொல்றாரு. இஸ் இட் நாட் கான்ட்ரடிக்டரி? நீதிமானா அப்ப அதுலதான் பிழைப்பான்னா அதுல எங்க பிழைப்பு இருக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி பிழைப்பான்னா நியாயப்பிரமாணத்துல எங்கன லைஃப் இருக்கு? எங்கன பிழைப்பான்? அதன்படி பிழைச்சுக்குவான். இப்ப சில நேரத்துல பிள்ளைங்களை சொல்லுவோம் தெரியுமா, இங்க பாரு அதை நம்பி இருக்கு, அதை நம்பி போ, அப்படியே போ. நம்ம பேசணும் தெரியுமா? அந்த ஸ்டைல்ல தான் போல. நீ நியாயப்பிரமாணத்தை நம்பி போனீங்கன்னா நியாயப்பிரமாணம் பிழைச்சிட்டு போ. நியாயப்பிரமாணம் உனக்கு பிழைப்ப கொடுக்காது, லைஃப கொடுக்காது. ஆனா அந்த கான்டெக்ட்ல நான் எழுதுறேன். சரியா? whoever does the works of the law will live by them. அதெல்லாம் வாழ முடியும். இப்ப சொல்லுங்க டெக்ஸ்டர் என்ன? works of the law, நியாயப்பிரமாணத்தின் கிரியை நீதிமானா மாத்தின எங்கேயாவது பார்த்தோமா? ஆனா கான்ட்ராஸ்ட்ன, கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்ன. சரியா? புரியுதா? you got the point, right? என்ன நியாயப்பிரமாணத்தின் கிரியினால உன்னால வாழ முடியாது. நீ வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போ, அதுல வாழ்க்கை வச்சுட்டு போ. இப்ப புரியுதுங்களா? அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் என்னன்னா, அது ஒண்ணு வாழ்க்கை கொடுத்துட்டு போட்டோம். ஆனா உண்மையுமே ரியாலிட்டியில அது வாழ்க்கை கொடுக்காது. அது என்ன கொடுக்கும்? காஷன் தான் பண்ணும். இது தப்பு, டூ டோன்ட்ஸ், அதான் பண்ண முடியும். அது வாழ்க்கை கொடுக்காது. லா கேன் ஒன்லி டிக்டேட், இதுதான் கைட் பண்ணும். இது தப்பு, இது சரி, இப்படி நியாயப்பிரமாணம் சொல்லுமே ஒழிய எனக்கு அது டஸ் நாட் எம்பவர். இன்னொன்னு, நியாயப்பிரமாணம் என்ன குத்தம் சொல்லும், என்ன கண்டம் பண்ணும். நீ பாவிடி, பாவத்தின் சம்பளம் மரணம், போய் சாவு. சாரி போய் சாவு. ஏன்? நீ பாவம் பண்ணிட்டு இருக்கீல. ஃபைனலி லா கண்டம்ஸ் என்ன, கர்சஸ் மீ என்ன. Law does not give life. Right. Brother, actually the law is good. Good. எதுக்கு? Law இல்ல. My understanding is the law is good. கற்பனை நல்லதுதான். Because we have misunderstood law in a different way. God gave law
so that man may understand God in a better way and do what God expects, so that he reaches him, pleases God, and refrains from doing certain things which displeases God. நம்ம தான் புரியுறோம் லா இஸ் டோட்டலி ராங்ன்றதை விட law is something God gave Israelites so that they can draw near God. But என்னன்னா see what the problem is, when we look at it as a command, there is fear. There is fear. But இப்ப நீங்க என்கிட்ட சொல்றீங்க ஜெயசலன் பிரதர், நீங்க இத செய்யாதீங்க, இத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதுன்னு, அப்ப யூ ஆர் கிவிங் மீ, இப்ப நான் அதை செஞ்சேன்னா வாட் வில் யூ திங்க்? ஓகே, யூ வில் லைக். கரெக்டா? உங்க பிள்ளை வச்சுக்கிருவோமே, உங்க சன் வந்து நீங்க சொல்றத கேட்டீங்கன்னா he will like. You are giving something, you are revealing the father's heart to a son. என்ன பிரச்சனைனா, the law வந்ததுக்கு அப்புறம் இது வந்து inability ஆக்கிருது. Law in fact is good. That is what Paul claims. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் தெளிவா எழுதுறாரு, கற்பனை நல்லதுதான், சுத்தம் உள்ளது. நம்மளால அவ்வளவுத்தையும் கை கொள்ள முடியாததுதான் ப்ராப்ளமே தவிர law inherently is not defective. அண்ணா கம்ப்ளீட்லி அக்ரி பண்றேன். லா இஸ் குட், நல்லதுதான். ஆனா ஒன்னே ஒண்ணுண்ணே, does the law, will the law save you and me? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சேவிங் வந்து வேற. சேவ்னா what is saving? From what to what? Even becoming whole is salvation. நியாயப்பிரமாணத்தின்படி நம்மளுக்கு இந்த இதே தேவை இல்லை. கிறிஸ்டியன்ஸ் மாற முடியாது. நம்மளுக்கு இப்ப இந்த கிரீக் கிளாஸ் படிச்சிட்டு இருக்க நமக்கு, who have put their faith on Christ, we have already put our faith on in the Lord Jesus Christ. We became righteous. We are not going to go back to நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன இது மறுபடியும் பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு நீங்களும் போக மாட்டோம், நானும் போக மாட்டேன். We will not go. But in the maybe the benefits and the வாழ்வுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, the life that we are discussing, that Zoe life, we will be able to practically live it out if we have faith in God. அதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். Faith is a noun and faith is a verb. கரெக்ட் தானே? Faith noun. So on the continuous process of exercising faith in everyday's life, maybe அதனால புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைக்குன்னு பண்றாங்க. So when we see, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், my speech should be seasoned with God's grace. Na for that I need grace. அந்த வாழ்க்கைக்கு it will help us to bring up our growth in Christ. But traditionally I don't see we will slip away என்றதெல்லாம் I don't think so. Sure. Okay, anybody wants to respond to Annan Jayasilan? Let me summarize my understanding like this. Addition என்ன சொல்லுங்க. Faith will give eternal life, law will not give eternal life. Exactly, no doubt about it. Just shall live by law கிடையாது, just shall live by faith. Wonderful, thank you, good. ஆனா ஒண்ணுங்க, டெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கண்ணா. What I understood when we read Ephesians 4:20, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். Christian learning doesn't stop anywhere.
ஆமா It is a continuous learning. ஆமா ஆமா Paul is asking Ephesians, இந்த ம். அளவுக்கு நீங்க படிச்சு வரலையே ஆ, அப்படி சொல்றாரு அவங்ககிட்ட. இப்படி நீங்க கத்துக்கலையே. கத்துக்கலையேங்கிறாங்க. There is one part. Another part which I understood is this law is not going to be permanent. Tomorrow there is another law. Day after tomorrow another law. The person who is going to rule you having a different law. So that is not going to take you anywhere. But one thing, as long as you live in that particular country with that law, சீசருக்கு எது கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துருங்கன்னு தான் சொல்றாரு கடவுள். அந்த லாக்கு you have to abide with that law. But as you distinctly said, law will not take you anywhere close to what faith is going to take you. That is what I understood. இல்ல கரெக்ட் அண்ணா, கரெக்ட் அண்ணா. At the same time, friends, after become righteous by faith, நல்ல கவனிங்க, law is not obsolete, law is needed. The book of the law வேணுங்க. இந்த லா என்ன சேவ் பண்ணாது, ஆனா இந்த லா என்ன கைட் பண்ணுமே. ஆனா இந்த லா படி செய்யறதுக்கு எனக்கு எம்பவர்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், காட் சன், காட் தி ஹோலி ஸ்பிரிட், இவங்க கொடுக்கிறாங்க. எனக்கு லா வேணும், பட் லா இஸ் நாட் நீடட் டு பி சேவ்ட் ஆர் டு கெட் எட்டர்னல் லைஃப். பட் லா இஸ் நீடட் தட் ஐ மே கண்டினியூ டு க்ரோ. நீங்க சொன்னது தொடர்ந்து நாம் வளருவதற்கும், சரியா, லா கட்டாயம் வேணும். மோசைக் லா அது எப்படி நீங்க தேவையில்லைன்னு சொல்ல முடியும்? 10 commandments இன்னைக்கு எனக்கு வேணுங்க. Do not covet, ஆமாங்க. Do not lie, ஆமாங்க. Do not murder, எனக்கு வேணுங்க. Law is neededங்க. ஆனா law is not needed in order to be righteous, become righteous, in order to be saved. அதுல தெளிவா இருங்க. இப்ப புரியுதா? Christian should என்னைக்கு he should be fully aware. Jesus Christ என்ன சொன்னாரு? I have come that I may fulfill the law, not abolish. Not abolish. Correct, correct. So அப்ப என்ன ஆகுதுன்னா, in the person of Jesus Christ, all the 613 commandments has been fulfilled, and அவர் வந்து he has become a perfect person. And if we can draw sustenance out of Jesus in every walk of our life, then we will live by faith in Jesus Christ. Wonderful, wonderful, wonderful. Correct, man. அதனாலதான் ஜீசஸ் சொல்றார், I am the way. அதான், law is not the wayங்கிறார், I am the way. Follow me. Follow the law. எங்க சொல்றார்? Follow me. Okay. I think whenever we study Paul, we should always go back to Jesus, because Jesus is the foundation. Paul is just maybe sprinklings on the pudding. The pudding is Jesus Christ. Right, right. Somehow people, my problem with church is, people run to Paul for anything and everything, but forget Jesus Christ. இல்ல Paul is actually authenticating Jesus. சும்மா இருங்க, அப்படியெல்லாம் இல்ல. நான் உங்ககிட்ட சும்மா இது we will talk separately, not in this forum. Okay, thank you. ஆக்சுவலா இல்ல, நான் எல்லாருக்குமே சொல்லிடுறேன், ஜெயசானக்கும் எல்லாருக்கும் சொல்ல, அப்புறம் ஜெயசான பேசிக்கிறேன். See, பாலுடைய ரைட்டிங் கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய ரெஸ்லிங் எதோடனா இந்த ஜுடாயிசஸ். எப்ப பார்த்தாலும் ஜுடாயிசஸ், நியாயப்பிரமாணம்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மையப்படுத்தாம இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறதாம அவர் அப்ப மறிக்கலன்னா இப்ப மறிச்சிட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா, telos, end of the law, Jesus Christ, not annihilation of the law, end of the law. So அதனால பவுலுடைய கான்டெக்ஸ்ட் அப்படி இருக்கிறதுனால லாவ அப்படி எழுதுறார். His context warranted in such a way that he could write again and again and again law. சரியா? அதனால நம்ம என்ன யோசிப்போம்? பால் நாமிஸ்டா அனாமிஸ்டா? நாமிஸ்ட்னா லாவை சப்போர்ட் பண்றாரா? அனாமிஸ்ட்னா லாவுக்கு ஆன்டி லாவா இருக்கிறாரா? தெரியுது, இப்படி அப்படி சரியா? ஆனா ஒண்ணு, சால்வேஷன் வரும்போது, ரைச்சியஸ்னு வரும்போது தெளிவா பவுல் அடிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வராது, அதுல தெளிவா இருக்கு. சரிங்களா?
குட். தேங்க்யூ பிரதர் ஃபார் நீங்க த ஒன்னொன்னு சொன்னீங்க தெரியுமா? இப்ப யூ மேட் அ வெரி பவர்ஃபுல் பாயிண்ட் ஜஸ்ட் நவ். பாலுக்கு பிரச்சனையே, நீங்க அதை எவ்வளவு எம்பசைஸ் பண்ணீங்கன்னா, பாலுக்கு பிரச்சனையே வந்து ஜூடைசர்ஸ் தான். கரெக்ட். நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா, பால் வில் ப்ரே ஃபார் a thorn in the flesh. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி Paul would have prayed only for these Judaizers, these fellows to be removed from him. But Jesus goes, I think, ஏன்னா Paul is such a stalwart. அவனுக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கண்ணுல இருந்து தண்ணி வருது, அவன் தான் அத்தனை அடி வாங்கினதுக்கே அவன் ஒன்னும் சளைக்கல. என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லா, if we think about the Bible, the thorn in the flesh is these Judaizers who were troubling him right from day one till his last day. Could be. ஆனா இதே யூதர்களுக்காக நான் சபிக்கப்பட்டவனாகணும்னு ரோமன்ஸ்ல பேசுறாங்க. 10ல ரோமன்ஸ் 10:11 பாருங்க. என் இனத்தாராகிய இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுக்காக நான் சபிக்கப்பட்டவனாகிறேன்னு சொல்லி அப்படியே கம்ப்ளீட்டா ஜூஸுக்கு பக்கம் சப்போர்ட் பண்ணி அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ரோமர் 10:11 வாசிப்பார். அந்த அதிகாரங்கள்லாம் வாசிப்பாரு. That is change of heart. That is change of heart. That is the change that God's Christோடைய அன்பு என்னைய ஏவுன்றார்ல. So naturally he doesn't hate Judaizers, not per se, but the Judaizers were the people who were troubling him all through his ministry. எடுத்து பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் Judaizers தான் the thorn in the flesh. ரைட். எப்படி இந்த பாரசீஸ் சாதுசீஸ் ஜீசஸை எப்ப பார்த்தாலும் பிக்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு குரூப் பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஐயோ. அது ஒரு நல்ல அனாலஜி. தேங்க்யூ அண்ணா. Thank you. We'll talk later. Friends, thank you for bearing our conversation. Thank you for staying. அப்பா இவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்க. ஜெர்மனி முடிச்சிருவோமா? We'll close with a word of prayer. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த தெளிவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமானா மாற முடியும், நீதிமானா வாழ முடியும், நீதிமானா வளர முடியும். நீங்க கொடுத்திருக்கிற கற்பனை நியாயப்பிரமாணம் நல்லது ஆண்டவரே. ஆனால் அது நல்லதா இருந்தாலும், பரிசுத்தம் உள்ளதா இருந்தாலும், நீதியா இருந்தாலும், அது எங்களுக்கு நித்திய ஜீவனையும் பாவத்திலிருந்து விடுதலையும் ஆண்டவரே நீதிமானாய் மாற்ற அதால முடியாத ஆண்டவரே. வாட் த லா குட் நாட் டூ, ரோமர் 8:2 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே தன்னுடைய சொந்த குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்துக்கு அனுப்பினீர் சுவாமி. தெய்வமே, சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொண்டு விசுவாசத்திலே வரவும் வளரவும் வாழவும் கிறிஸ்துவையே நாங்கள் தலையாய் பற்றி கொள்ள அஸ்திபாரமாய் வைத்து வளர எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். கொடுத்த தெளிவுக்காய் நன்றி. துதிய நமைகளாமக்கே செலுத்துகிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட நிலையத்திற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Bye bye. Thank you. God bless you. We'll meet next Wednesday. Okay, bye bye. Thank you. Bye. Thank you. Thank you.